பவுலிங் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்தா நிறைய கேட்சஸ் விட்டாங்க, அந்த கேட்சும் பிடிச்சிருந்தா இன்னும் நம்ம ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்ற ஒரு இது. ஏன்னா இஷான் கிஷ் கேட்சு மொத்தம் 3 கேட்ச் விட்டாங்க. ஸோ அதையும் பிடிச்சிருந்தா முன்னாடியே மேட்ச் முடிச்சிருக்கலாம், ஜெயிச்சிருக்கலாம், ஹோப்பில் போயிருக்கலாம், இந்த வருஷமும் கப்பு வாங்கியிருக்கோன்ற ஒரு ஹோப்பில் இருக்கலாம்னு சொல்லிட்டு இருந்திருக்கலாம். பட் பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் தோனிக்காக தான் இத்தனை பேர் வந்திருக்கோம். ஜெர்சியும் தோனி பேர்ல தான் இருக்கு. தோனி மிஸ் பண்ணாம இருப்போமா? எங்கேயுமே நடக்கல, நல்லா தான் இருந்தது. தல தரிசனம் கிடைச்சதுல அது போதும். தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசைய முறுக்கு. எப்பயுமே நம்ம தான் 5 stars for a reason. கண்டிப்பா நல்லா தான் பண்ணாங்க. நாங்க கேக் ஓவர்னா நல்லா பண்ணாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்ல. துபே நல்ல ஃபீல்டிங் தான், அதனால ரேவிஸ்ல சூப்பரா பண்ணா கூட. அதே தலைக்காக தான் வருது, அவ்வளவுதான். தோத்தாலும் பரவாயில்ல ப்ரோ, தோத்தாலும் தலையை பார்த்தாச்சு, அவ்வளவுதான். நாங்களே எங்களை சமாதானப்படுத்திக்கிறோம், வேற சமாதானம் கிடையாது. இப்போ பிளே ஆஃப்ல போய் தோக்கிறதுக்கு இங்கே தோத்துரும், அவ்வளவுதான். தலையை பார்த்தோமா அவ்வளவுதான், முடிஞ்சு. 19 of 15, I think he hit 15 of 21. Which caption does that, bro? Opening வந்துட்டு 15 of 21. அதான் ப்ரோ சொல்றதுக்கு வேற எதுவுமே இல்லை ப்ரோ. த்ரோனா த்ரோ. We were praying Punjab would lose. பஞ்சாப் தோத்துறாங்க. எல்லாமே லைக் இட் வாஸ் லைக் ரிட்டன் இன் தி ஸ்டார்ஸ். அப்போ கூட ஃப்ளாப் பண்ணிட்டாங்க. என்ன டீம்னே தெரியல. லைக் ஆப்வியஸா பவர் பிளே நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணோம், விக்கெட் ஏர்லியா லூஸ் பண்ணிட்டோம். மேபி இன்னும் கொஞ்சம் பவர் பண்ணிருக்கலாம் பேட்டிங்ல. ஃபீல்டிங் சரியில்லை, bowling சரியில்லை, கேப்டன்சி சரியில்லை, மூணுமே சரியில்லை. இங்க லாஸ்ட் மேட்ச்ன்றதை விட இந்த சீசன்லயே லாஸ்ட் மேட்ச்ன்ற மாதிரி இருக்குல்ல, அதான் கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கு ப்ரோ. அடிச்சிருவாங்க, கண்டிப்பா அடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி நம்பிக்கையில வந்தோம். டிக்கெட்லாம் எவ்வளோ காசு போட்டாலும் அதெல்லாம் யோசிக்காம வாங்கிட்டு வந்தோம். அடிச்சிருவாங்கன்னு நம்பிக்கையில தான் வந்தோம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட அந்த ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச இதெல்லாம் பார்த்து அடிச்சிருவாங்கன்னு நினைச்சோம். லாஸ்ட்ல கொஞ்சம் அப்படியே இதாயிடுச்சு. தோனி தான் ஆடவே இல்லை, மேட்ச் ஆடவே இல்லை. நானும் மும்பை ஃபேன் தான். தோனி நானும் இதுக்காண்டி வேலூர்ல இருந்து வந்திருக்கோம். ஆக்சுவலா காலேஜ்ல விட்டுட்டு வந்திருக்கோம். பரவாயில்ல, எல்லாம் ஒரே லைட்டா பார்த்ததுக்கே எல்லாம் வந்து பேன் ஒரு மாதிரி ஆயிடுவான். ரொம்ப ஹோப் பண்ண தோனி இன்னைக்கு ஆடுவாருன்னு. அன்பார்ச்சுனேட்லி ஆடல அவரு. அடுத்த வருஷம் வருவாரு கன்ஃபார்ம், இல்லனா ஓட்ட முடியாது. சிஎஸ்கே டீம்ல ஏதாவது ஒரு பொசிஷன்ல இருப்பாரு டெஃபினட்டா. போக மாட்டாரு டீம் அவுட். டீம் கூட டிராவல் பண்ணுவார். மோஸ்டா டீம் கூட தான் இருப்பாரு. சோ எம்ஐ ஃபேன் பேசிட்டு இருக்கான். சோ பேசுங்க, சிஎஸ்கே ஃபேன். எனக்கு பெருசா இம்பாக்ட் ஆகாது, இவனுங்களுக்கு தான் பெருசா இம்பாக்ட் ஆகும். ஏன்னா இவனுங்க தான் முன்னாடியே போயிட்டாங்களே, அதனால இம்பாக்ட் ஆகாது உங்களுக்கு. முன்னாடி பண்ணல பின்னாடி பண்ணல, இப்ப எல்லாம் ஒன்னா தான் இருக்கும், பிரச்சனை இல்ல. ஒரே ஒரு ஏம் ஆர்சி மட்டும் ஜெயிச்சிடக்கூடாது, அவ்வளவுதான். பில்டிங்கே சுத்தமா சரியில்லை ப்ரோ. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.